தங்கலான். இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். முதல் நாள் இந்த திரைப்படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் தங்கலான் திரைப்படத்துக்கு வந்திருக்கா, அடுத்தடுத்து இந்த திரைப்படம் வந்து எப்படி கலெக்ஷன் வந்து இருக்கும், ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த படம் பூர்த்தி செஞ்சதா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. தங்கலான் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து உருவாக்கின திரைப்படம். 100 கோடி தான் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டாக இருந்தது. ஆனால் வந்து படத்தோட கிராஃபிக்ஸ் அதுக்கப்புறமா சில பணிகள்னால வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 150 கோடிக்கு மேலே வந்து செலவாகிவிட்டது. இந்த படத்தோட வசூலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து இந்த படத்தோட ஒரு பேக் சைடு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசினா இவங்க எல்லாத்துக்குமே வந்து வசூல் ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கும். இந்த திரைப்படம் ஒரு பெரிய வசூல் அடையணும் அப்படி சொல்லி நீங்களே வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க. என்ன ஆச்சுன்னா, தங்கலான் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 100 கோடி தான். ஆனால் 100 கோடிக்கும் மேலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து செலவாச்சு. அதை வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து எங்களால் தர முடியாது, 100 கோடி தான், இதை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி பா ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. பா ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பாக 100 கோடியை வச்சு படம் எடுத்தால் இந்த படம் வந்து ஓடாது, ஒழுங்காக நம்மளால் எடுக்க முடியாது. தன்னோட சொந்த செலவில் வந்து சில காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டது. சில டைம் வந்து 30 கோடி ரூபாய்க்கு மேலே பா ரஞ்சித் அவர்கள் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பா ரஞ்சித் அவர்கள் 30 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. அதனால் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்துச்சு. ஆனால் பா ரஞ்சித் கேட்ட 30 கோடி, அதாவது வந்து தன்னோட செலவு காசை யூஸ் பண்ணி தான் 30 கோடி செலவு பண்ணி தங்கலான் திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நான் 30 கோடி செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கான காசு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படி சொல்லி ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து சத்தியமாக எங்களால் கொடுக்க முடியாது அப்படி சொல்லி பா ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் ஏப்ரல் மாதம் தள்ளி போனது. ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு வழியாக வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ரிலீஸ் ஆவதற்கு முன்பு நாள் வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஏன்னா 1 கோடி ரூபாய் ஹைகோர்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருந்தது. ஃபைனலாக ரிலீஸ் ஆகிவிட்டது. எதுக்காக நான் இந்த ஒரு கதையை சொன்னேன்னா, இந்த அளவுக்கு வந்து காசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான வசூல் அப்படி சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ புரியும் நினைக்கிறேன். இப்போ வசூலை பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா 40லிருந்து 50 கோடிக்கு மேலே இருக்கும் உலக அளவில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ப்ரீ புக்கிங் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருந்துச்சு. மொத்த வசூலை பார்ப்பதற்கு முன்பு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டு, இந்தியா, அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேசிடலாம். அதாவது தங்கலான் திரைப்படம் ஃபர்ஸ்ட் 2 ஷோ கம்ப்ளீட்டான ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. தமிழகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஷோவில் வந்து 7 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஷோ ரொம்ப பயங்கரமான வசூல் வந்து கிடைக்க போகிறதாம். நைட் ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நிறைய வசூல் வந்து இருக்கும், செகண்ட் ஷோவும் நிறைய வசூல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தங்கலான் திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே 18லிருந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு, ஃபர்ஸ்ட் டே வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெளிநாடுகள், முக்கியமாக வெளி மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவில் வந்து விக்ரமுக்கு ஜென்ரலாகவே வந்து ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் வந்து ப்ரொமோஷன் பெருசாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து உலக அளவில், இந்தியா அளவில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 7 கோடி ரூபாய்க்கு வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லப்படுகிறது. ஆக மொத்தமாக இந்தியாவில் மட்டுமே தங்கலான் திரைப்படம் வந்து 27லிருந்து 28 கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சைடு போனால் ஓவர்சீஸில் வந்து ஜென்ரலாகவே வந்து தங்கலான் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. முக்கியம் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த திரைப்படத்தோட ஷோஸ் எல்லாமே இந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் வந்து இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்ததால் பெருசாக வந்து புக்கிங் வந்து இருந்துச்சு. டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து அமெரிக்காவில் வந்து பயங்கரமான ரேட்டுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து போச்சு. அதனால் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக 16 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த தகவல் படி வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வெறும் வந்து 9 கோடி ரூபாய் மட்டும் தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் வந்து 9 கோடி ரூபாய் தான். ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் தங்கலான் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா, உலக அளவில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 37 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பெரும் கலெக்ஷனாக கேட்டால் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். அவங்க வந்து 40 கோடிக்கு மேலே வந்து உலக அளவில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 40 கோடிக்கும் கீழே தான் வந்து தங்கலான் திரைப்படம்
திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ மேபி வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த திரைப்படத்தோட மக்கள் கூட்டம் அதிகமாவதால் படத்தோட கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த திரைப்படம் வந்து போட்ட லாபத்தை வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் தங்களான் திரைப்படத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. விக்ரம் ஃபேன்ஸும் இந்த திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ போத்த பணத்தை எடுத்து ஓரளவு லாபம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒரு ஆர்வத்தில் வெயிட் பண்ணி காத்திருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் தங்களான் திரைப்படம் பார்த்தீங்க? 150 கோடிக்கும் மேலே வந்து இந்த திரைப்படம் வசூல் செய்யுமா? 200 கோடிக்கு மேலே வசூல் செய்யுமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் தங்களான். ஸோ இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முதல் நாள் இந்த திரைப்படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் தங்களான் திரைப்படத்துக்கு வந்திருக்கா, ஸோ அடுத்தடுத்து இந்த திரைப்படம் வந்து எப்படி கலெக்ஷன் வந்து இருக்கும், ஸோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த படம் பூர்த்தி செஞ்சதா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தங்களான் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து உருவாக்கின திரைப்படம். ஸோ 100 கோடி தான் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டாக இருந்தது. ஆனால் வந்து படத்தோட கிராஃபிக்ஸ் அதுக்கப்புறமா சில பணிகள்னால வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 150 கோடிக்கு மேலே வந்து செலவாகிவிட்டது. ஸோ இந்த படத்தோட வசூலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து இந்த படத்தோட ஒரு பேக் சைடு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசினா இவங்க எல்லாத்துக்குமே வந்து வசூல் ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கும். இந்த திரைப்படம் ஒரு பெரிய வசூல் அடையணும் அப்படி சொல்லி நீங்களே வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க. என்ன ஆச்சுன்னா, ஸோ தங்களான் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 100 கோடி தான். ஆனால் 100 கோடிக்கும் மேலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து செலவாச்சு. அதை வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து எங்களால் தர முடியாது, 100 கோடி தான், இதை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி பா ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பா ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பாக 100 கோடியை வச்சு படம் எடுத்தால் இந்த படம் வந்து ஓடாது, ஒழுங்காக நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ தன்னோட சொந்த செலவில் வந்து சில காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டது. சில டைம் வந்து 30 கோடி ரூபாய்க்கு மேலே பா ரஞ்சித் அவர்கள் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பா ரஞ்சித் அவர்கள் 30 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்துச்சு. ஆனால் பா ரஞ்சித் கேட்ட 30 கோடி, அதாவது வந்து தன்னோட காசை யூஸ் பண்ணி தான் 30 கோடி செலவு பண்ணி தங்களான் திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நான் 30 கோடி செலவு பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கான காசு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து சத்தியமாக எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பா ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் ஏப்ரல் மாதம் தள்ளி போனது. ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு வழியாக வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ ரிலீஸ் ஆவதற்கு முன்பு நாள் வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஏன்னா 1 கோடி ரூபாய் ஹைகோர்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருந்தது. ஃபைனலாக ரிலீஸ் ஆகிவிட்டது. எதுக்காக நான் இந்த ஒரு கதையை சொன்னேன்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து காசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான வசூல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வசூலை பற்றி பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா 40லிருந்து 50 கோடிக்கு மேலே இருக்கும் உலக அளவில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஸோ ப்ரீ புக்கிங் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ மொத்த வசூலை பார்ப்பதற்கு முன்பு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டு, இந்தியா, அதுக்கப்புறமா ஓவர்சீஸ்லேயே எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேசிடலாம். அதாவது தங்களான் திரைப்படம் ஃபர்ஸ்ட் 2 ஷோ கம்ப்ளீட் ஆன ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. ஸோ தமிழகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஷோவில் வந்து 7 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஷோ ரொம்ப பயங்கரமான வசூல் வந்து கிடைக்க போகிறதாம். நைட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நிறைய வசூல் வந்து இருக்கும், செகண்ட் ஷோவும் நிறைய வசூல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தங்களான் திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே 18லிருந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் டே வசூல் அப்படி சொல்லப்படுகிறது. ஸோ வெளிநாடுகள், முக்கியமாக வெளி மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவில் வந்து விக்ரமுக்கு ஜென்ரலாகவே வந்து ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் வந்து ப்ரொமோஷன் பெருசாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து உலக அளவில், இந்தியா அளவில் வந்து தங்களான் திரைப்படம் வந்து 7 கோடி ரூபாய்க்கு வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தமாக இந்தியாவில் மட்டுமே தங்களான் திரைப்படம் வந்து 27லிருந்து 28 கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சைடு போனால் ஓவர்சீஸ். ஸோ ஓவர்சீஸில் வந்து ஜென்ரலாகவே வந்து தங்களான் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. முக்கியம் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த திரைப்படத்தோட ஷோஸ் எல்லாமே இந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்ததால் பெருசாக வந்து புக்கிங் வந்து இருந்துச்சு. ஸோ டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து அமெரிக்காவில் வந்து பயங்கரமான ரேட்டுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து போச்சு. ஸோ அதனால் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக 16 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த
வந்த தகவல் படி வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வெறும் வந்து 9 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் வந்து 9 கோடி ரூபாய் தான். ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் தங்கலான் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா, ஸோ உலக அளவில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 37 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பெரும் கலெக்ஷனாக கேட்டால் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவங்க வந்து 40 கோடிக்கு மேலே வந்து உலக அளவில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 40 கோடிக்கும் கீழே தான் வந்து தங்கலான் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ மேபி வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த திரைப்படத்தோட மக்கள் கூட்டம் அதிகமாவதால் படத்தோட கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த திரைப்படம் வந்து போட்ட லாபத்தை வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் தங்கலான் திரைப்படத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. விக்ரம் ஃபேன்ஸும் இந்த திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ போத்த பணத்தை எடுத்து ஓரளவு லாபம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒரு ஆர்வத்தில் வெயிட் பண்ணி காத்திருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் தங்கலான் திரைப்படம் பார்த்தீங்க? 150 கோடிக்கும் மேலே வந்து இந்த திரைப்படம் வசூல் செய்யுமா? 200 கோடிக்கும் மேலே வசூல் செய்யுமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்